இந்த 2025ஆம் ஆண்டு சாம்பியன் டிராபி தொடர் எக்கச்சக்க சுவாரஸ்யங்களுடன் இன்னும் நீண்டு கொண்டே செல்கிறது. அரையிறுதி வாய்ப்பில் 5 அணிகள் நீடித்ததும் இதற்கு முக்கிய காரணமாகும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் என மொத்தம் 8 அணிகள் விளையாடுகின்றன. இந்நிலையில் நடப்பு தொடரில் ஒரு ரன்னுக்கு அதிக சம்பளம் பெறும் வீரர் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல் அது ரோஹித் சர்மாவோ அல்லது விராட் கோலியோ கிடையாது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இமாம் உல் ஹக் தான் அந்த காஸ்ட்லி பிளேயர். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் மாற்று வீரராக களமிறங்கிய இவர் மொத்தமே 10 ரன்கள் தான் எடுத்தார். அந்த வகையில் ஒரு ரன்னுக்கான இவரின் சம்பளம் ரூபாய் 3 லட்சம் ஆகும். ஏனெனில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இவருக்கு ஒரு நாள் ஊதியமாக 30 லட்சம் ரூபாயை அளிக்கிறது. இதனால் இந்த 2025 சாம்பியன் டிராபி தொடரின் மிகுந்த காஸ்ட்லியான வீரராக இமாம் உல் ஹக் மாறியிருக்கிறார். அதே நேரம் உலகின் பணக்கார கிரிக்கெட் வாரியமான BCCI ஒரு நாள் ஊதியமாக ரோஹித் சர்மாவிற்கு ரூபாய் 6 லட்சமும் விராட் கோலிக்கு 12 லட்சமும் வழங்குகிறது. இந்த தொடரில் இதுவரை ரோஹித் 61 ரன்களும் விராட் கோலி 122 ரன்களும் எடுத்துள்ளனர். அந்த வகையில் ஒரு ரன்னுக்கான ரோஹித் சம்பளம் 19,672 ரூபாயாக இருக்கிறது. விராட்டின் ஒரு ரன்னுக்கான சம்பளம் 9,806 ரூபாயாகும். அதே நேரம் ஒருநாள் கிரிக்கெட்டின் ராஜாவாக திகழும் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் ஒரு போட்டிக்கு 14 லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார். தொடரில் இதுவரை 87 ரன்களை பாபர் அசாம் எடுத்துள்ளார். அந்த வகையில் அவரின் ஒரு ரன்னுக்கான சம்பளம் ரூபாய் 16,000 உள்ளது.